இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்ப 7.5 சனி காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, பெரிய பிரச்சனையை சந்திச்சு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம் உடனே நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 90 நாட்கள் இருக்குது. காரணம் என்னன்னா, 2-6 மாசமா 1 வருஷமா வேலை இல்லாம இருந்தா எப்படி சார் இருக்கும், என் கடன்லாம் எப்படி சார் கட்டுறது, கடன்லாம் கட்ட முடியாம கட்டிட்டு இருக்கேன், இங்க வாங்கி அங்க கட்டிட்டு இருக்கேன், அங்க வாங்கி இங்க போட்டுட்டு இருக்கேன். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்குமே பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, பொருளாதார நஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு 3 மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனை 12 ராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினால் நடக்குது, சனி பயிற்சினால் நடக்குது. அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு 3 மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு 12 ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள், சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கு, சில நிறைய யோகங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா 12 ராசி என்பவர்களுக்கும் இப்ப பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம், அதே போல திருவோணம், உத்திராட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்ப 7.5 சனி காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா என் வாழ்க்கையில அந்த நிலைமை மாறவே இல்லை. எல்லாத்துலேயும் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை. அதே போல் நிறைய பேருக்கு தொழில மிகப்பெரிய நஷ்டம், அவமானம், வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நகை எல்லாத்தையும் வித்தாச்சு சார், சொத்தெல்லாம் வித்தாச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆளாக நிற்கிறேன். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன், அன்றைக்கி எல்லாரும் என் கூட இருந்தாங்க, அன்றைக்கி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்றைக்கி எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு ரூபா கடன் கேட்டால் கூட யாரும் தரமாட்டுறாங்க, யாரும் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்களாக இருக்கீங்க. அதே போல் வேலையில் கடுமையான பிரச்சனை. சில பேருக்கு வேலை போய் 1 வருஷமா 6 மாதமாக கிடைக்காம உட்காந்துருக்கீங்க. அதுவும் முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கணவன் கூட பிரச்சனை, அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை, கூட பிறந்தவங்க சப்போர்ட் இல்லை, ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம்னா வாங்க முடியல, ஒரு ஏதாவது காசு சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்க முடியல, எல்லா நகையும் இழந்துட்டீங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதெல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நிலை அடுத்த ஒரு 3 மாதங்கள் நிறைய இருக்குது. சட நிறைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு வருவீங்க. அது உங்களுடைய முயற்சி தான் இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாகி போய் உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, எதுவுமே நடக்கலன்னா நான் என்ன சார் பண்ணுறது, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, உலகமே எனக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க. நம்ம அப்படியே வாழ்க்கையில் நம்ம பெரிய நிலைக்கு வராமல் போயிடுவோமோ, எல்லாத்தையும் இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பில் இப்போ இருக்கீங்க. அந்த நிலைமை மாறும். மனம் ரீதியான பிரச்சனைகள் தீரும், உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். பயங்கர ரொம்ப பாசிட்டிவாக கடகட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம் உடனே நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 90 நாட்கள் இருக்குது. காரணம் என்னன்னா 2 விஷயம்தான். சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார், 1. 2வது குரு உங்க ராசியை பார்க்க போறார், உச்சம் பெற்ற குரு பார்க்க போறார். அதான் பெரிய சேஞ்சஸ். அதனாலதான் உடனே நடக்கும்,
ரொம்ப 5 வருஷமா 10 வருஷமா கஷ்டப்படுறவங்களாம் அப்படியே டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். என்ன சார் 3 மாதத்தில் நடந்துருமா சார், இது உண்மையை நம்பலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு சில வாய்ப்பு இருக்குது. எதனால் இந்த வார்த்தையை சொல்லணும்னா, நிறைய பேருக்கு அந்த சேஞ்சஸ் ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அதுவும் மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, போராடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஜெயிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாய்ப்பு வந்தால் என் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் சார்னு எண்ணங்களில் இருக்கீங்க. ஏதாவது ஒரு பணம் கிடைச்சா போதும் சார், என் லைஃப் டோட்டலாக மாறி போயிடும், ஏதாவது ஒரு லோன் கிடைச்சா கூட போதும், என் பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். பணம் வரும், பொருளாதார வளர்ச்சி வரும், உங்களுக்கு யாராவது உதவிகள் பண்ணுவாங்க, யாராவது ஒரு மாற்றத்தை நோக்கி உங்களை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த 3 மாதங்கள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேவையில்லாமல் ரொம்ப நெகட்டிவாக ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக காத்துட்ருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்கீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கு, 6 மாதமா 1 வருஷமா வேலை இல்லாமல் இருந்தால் எப்படி சார் இருக்கும், என் கடன்லாம் எப்படி சார் கட்டுறது, கடன்லாம் கட்ட முடியாமல் கட்டிகிட்டு இருக்கேன், இங்கே வாங்கி அங்கே கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வாங்கி இங்கே போட்டுட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும். அதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகளை தேடி அலையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெளியூர் பயணம் செய்து வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இருக்குது. இன்கேஸ் ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்க, வெளியூரில் தேடுங்க, வெளிநாட்டில் தேடுங்க. வெளிநாட்டில் தேடிலாம் சார் முடியாது சார், என்னால் எனக்கு என் வேலைக்கு கிடைக்காது, இல்லை இதுக்கு இப்போ கிடைக்கிற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஊரில், நீங்கள் பக்கத்து ஊர்லையாக இருந்தாலும் சரி, நீண்ட தூரமாக அதை பெங்களூரில், கல்கட்டாவில், டெல்லியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் அவ்வளோலாம் என்னால் போக முடியாதுன்னா நீங்கள் பக்கத்துலேயே மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளும் செய்யுங்க. கடந்த காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு, இல்லைலாம் சொல்லலை. ஆனால் அந்த தோல்வி உங்களை அழகாக எந்த கண்ட்ரியில் கிடைக்கும், என்ன ப்ரொஃபைல் இருந்தால் கிடைக்கணும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கு. அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா வெளிநாட்டிலையும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை, பொருளாதார நஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு சேஞ்ச், இடம் மாற்றம், வேலை மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழில் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை, தொழிலில் நிறைய வாய்ப்புகள் புதுசாக வரும் வெளிநாட்டிலேயே. அந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் குறையும், சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தையால் ஏற்பட்ட கஷ்டம், அவமானத்திற்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. அவங்களால சில நன்மைகள்லாம் நடக்கும், அவங்க மூலயமா சில உதவிகள் கிடைக்கும். உங்கள் பசங்க நல்ல ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த 3 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிங்க. சும்மா பழைய மாதிரி ஐயோ எல்லாமே தோத்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஜெயிக்கக்கூடிய நேரம், மாறக்கூடிய நேரம், மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல, தசாபுத்தி தந்தாற்போல பலன்கள் மாறும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை, ஏன் சுக்கிர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும். அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFல கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம், அதே போல் வாஸ்து, நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது, குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.